வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்னாச்சுன்னு டக்குன்னு பாத்துரலாம். டிசம்பர் 29 இந்திய பங்குச் சந்தைக்கு ஒரு ஆக்ஷன் பேக்ட் நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட பெரிய நியூஸ் என்னன்னா, காலையில நல்லா பாசிட்டிவா ஆரம்பிச்ச மார்க்கெட் சாயங்காலம் க்ளோஸ் ஆகும்போது சரிவுல முடிஞ்சிருக்கு. அதாவது a promising start but a weak finish. சரி, நம்பர்ஸ் பாப்போம். முதல்ல நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல 25,942ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மாதிரியே சென்செக்ஸும் அதே கதை தான். ஒரு 346 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 84,695ல முடிஞ்சிருக்கு. சோ ரெண்டு மேஜர் இண்டெக்ஸுமே ரெட்ல தான். சோ எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுதான், மார்க்கெட் ஏன் இப்படி இறங்குது? இதுக்கு பின்னாடி ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போட்டி இருக்கு. இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு பக்கம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, பயங்கரமா நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும் பாருங்க, 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வெளியே போயிருக்கு. இது ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான அமைப்புகள், அவங்க விக்கிறதெல்லாம் வாங்கி மார்க்கெட் ரொம்ப விழாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸ் மட்டுமல்ல, கமாடிட்டிஸ் பக்கமும் ஒரு பெரிய இறக்கம். எதுல தெரியுமா? வெள்ளியில. இன்னைக்கு மட்டும் சில்வர் விலை திடீர்னு 5% சரிஞ்சிருக்கு. ஏன் இப்படியாச்சு? வாங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது மார்க்கெட் கிராஷ் கிடையாது. இதுக்கு பேரு கரெக்ஷன். ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தா கொஞ்சம் நின்னு மூச்சு வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். தொடர்ந்து ஏறின ஒரு விஷயம் கொஞ்சம் கீழே இறங்குறது ரொம்பவே நார்மலான ஒண்ணுதான். சரி, இப்ப வெள்ளி விலை ஏன் இப்படி 5% சரிஞ்சதுன்னு பாப்போம். இதுக்கு ரெண்டு மெயின் ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, போன வாரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் விலை திடீர்னு 10% ஏறிடுச்சு. இவ்ளோ வேகமா ஏறுனா ஒரு சின்ன இறக்கம் வர்றது இயல்புதான். நம்பர் 2, சிகாகோல இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் சில்வர் ட்ரேட் பண்ண தேவையான மார்ஜின் பணத்தை 25% அதிகமாக்கிட்டாங்க. இதனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் நிறைய பேரை பின்வாங்கிட்டாங்க. ஓகே, இது ஓவரால் மார்க்கெட். இப்ப கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி சில முக்கியமான கம்பெனி ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். அங்க என்ன நடக்குது? ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ். முதல்ல டைட்டன். அவங்க இப்ப புதுசா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், அதாவது செயற்கையா உருவாக்குற வைரங்கள் மார்க்கெட்ல நுழையறாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டா. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டகாலம். ஹை எண்ட்ல நைக்கி, அடிடாஸ் மாதிரியான பிராண்ட்ஸ், லோ எண்ட்ல புதுசா வர செருப்பு பிராண்ட்ஸ், இப்படி ரெண்டு பக்கமும் போட்டியால அவங்க ஸ்டாக் பிரைஸ் போன ஒரு வருஷத்துல 60% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. சரி, மார்க்கெட் இறங்குது, ஸ்டாக்ஸ் மேலையும் கீழையும் போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரா உங்க மனசுல வர கேள்வி ஒண்ணுதான், நான் இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல, பயத்துல விக்காதீங்க. அதாவது டோன்ட் பேனிக் செல். ரெண்டாவது, உங்க SIPகளை கண்டினியூ பண்ணுங்க. மூணாவது, உங்க அசெட் அலோகேஷன் பிளான்ல ஸ்ட்ரிக்டா இருங்க. கடைசியா, மார்க்கெட்டை டைம் பண்ண நினைக்காதீங்க. உங்க லாங் டேர்ம் கோல்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த கோட் பாருங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மார்க்கெட்ல நடக்கிற இந்த ஏற்ற இறக்கங்கள் நமக்கு மார்க்கெட்டை பத்தி கத்துக் கொடுக்கறத விட நம்மளை பத்தி தான் அதிகமா கத்துக் கொடுக்குது. நம்மளோட பயம் என்ன, நம்ம பேராசை என்னன்னு நமக்கே புரிய வைக்குது. சோ கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த இந்த சரிவை ஒரு பிரச்சனையா பாக்குறீங்களா, இல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா பாக்குறீங்களா? யோசிங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.